அதான் சொன்னாங்களே, ஒரே ஒரு பெரிய தம்பி அண்ணனுக்குரிய தம்பி, ஒரே ஒரு தம்பினா நான் தான். அது எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. இதுக்கு மேல கிரேட் வேணுமா? நல்லது யோசிக்க. உலகம் எல்லாம் அவர் கொடுத்ததுதான், அண்ணன் கொடுத்ததுதான். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு செக்கை கொடுத்து கோழி கூடுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க. நான் யார்ட்டையும் அசிஸ்டன்டாவே இல்லை. எப்படி எடுக்க போறேன்னா கதை சொல்லிடுறாங்க. எங்க அண்ணன் பாஸ்கருக்கு கதை சொல்றேன். கதை என்ன வரல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லி சொல்லி பேசி இப்படித்தான் கரெக்டாக போகும். அந்த படத்துடைய தீம் பாத்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம், அதை வச்சுதான் டெவலப் பண்ணணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியம் சொல்ல. என்ன புத்திசாலி தனமா படம் எடுத்திருக்கப்பா. நீங்க பாத்துருச்சு தில்லண்ணா மோகன் அவள் தான் கராட்டக்காரன். அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க. நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க. நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படி சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். எனக்கு எதுவுமே விட்டாது. இன்னைக்கு மத்தியானம் அண்ணன் பேசி பெங்களூர்ல இருந்தாரு. இப்போ பெங்களூர் இருந்தோம்னா சத்தம் போட்டுருந்தா அவர்கிட்ட. இன்னைக்கு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், அது வீட்டில் நீ போய் நடத்திடுறாரு. பூஜை ரூம்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு. அண்ணன் பேசினோடனே நான் வந்து எனக்கு கச்சேரிக்கு விட்டு போயிடுவார். ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ வந்து கீழே நடந்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே பாட முடியல. அதனால விசுவாரன்னு நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன். இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆவேன். ஃபாரின் கச்சேரியில் நிறைய இருக்குது. சிம்பனிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும். ஆனால் இன்னைக்கு அண்ணன் சொன்னாரு, நீ பார்த்தா கச்சேரி வந்தா பேசிட்டே இருப்படான்னு. இல்லைண்ணா, நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது நான் பேசிக்கிறேன். என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவர்கிட்ட. நல்லா போட்டு கலாட்டா பண்றது இல்லை. அதான் சொன்னாங்களே, ஒரே ஒரு பெரிய தம்பி அண்ணனுக்குரிய தம்பி, ஒரே ஒரு தம்பினா நான் தான். அது எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. இதுக்கு மேல கிரேட் வேணுமா? நல்லது யோசிக்க. உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனி எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல. ஐயோ அப்படி மொசாட் மாதிரி இருக்கு, விதித்தவன் மாதிரி இருக்கு. அதே லிஸ்ட்ல நீங்க வந்திருக்கீங்களே கேட்கும் போது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம். உலக புகழ்பெற்ற சிம்பனி. சிம்பனின்னா உங்களுக்கு புரியாது. அதுல ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும். அது மாதிரி நமக்கு போட்டோ அடிச்சா போடுச்சு. தன்னா தர நன்னா தன்னா நன்னா தேர நன்னா தன்னா தன்னா இது நமக்கு புரியும். அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் தான் ரசிக்க முடியும். எதுக்குன்னா நீங்க எல்லாம் தயாராகணும். கேட்டுக்கிட்டா நல்லா தூக்கம் வரும். அது என்னமோ எங்கேயோ கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு மியூசிக்ல உலக புகழ் பெறணும், நம்மளுடைய பேர் வந்து உலகத்துல பேர் பெறணும்ட்டு இப்ப எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பனி அரேஞ்ச் இருக்காங்க. ஜெர்மன்ல, டெல்லியில வந்து நடக்க போகுது. இங்க வந்து ஜூன் 2 பண்ண போறாங்க. அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயசுல அம்மா வயசுல பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம். வந்தா இதுக்கு மேல பட்டம் தேவையில்லை சார். எல்லாம் அவர் கொடுத்ததுதான், அண்ணன் கொடுத்ததுதான். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு செக்கை கொடுத்து கோழி கூடுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க. நான் யார்ட்டையும் அசிஸ்டன்டாவே இல்லை. படங்கள் பார்த்துருக்கோம். ரீகார்டிங் போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க, அது எங்க க்ளோஸ்அப் போடுறாங்க, எங்க ட்ராலி போடுறாங்க, எங்க வந்து ட்ரெயின்ல போகுது, எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு. இது மட்டும் தான் காப்பி ஆக்ஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை. எப்படி எடுக்க போறாங்கன்னா கதை சொல்லிடுறாங்க. எங்க அண்ணன் பாஸ்கருக்கு கதை சொல்றேன். கதை என்ன வரல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லி சொல்லி பேசி இப்படித்தான் கரெக்டாக போகும். அந்த படத்துடைய தீம் பாத்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம், அதை வச்சுதான் டெவலப் பண்ணணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியம் சொல்ல. என்ன புத்திசாலி தனமா படம் எடுத்திருக்கப்பா. கோழி கூது அப்படி அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர். நீங்க பாத்துருச்சு தில்லண்ணா மோகன் அவள் தான் கரகாட்டக்காரன். அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க. நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க. நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படி சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். எனக்கு அங்கே சோடாக்காரரை தெரியும், நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ பாலயேஸ்வரன் சொல்லி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போச்சுதுன்னா நம்ம பொழப்பு என்னதுங்க, விட்டுடு தம்பி. இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம். பாலையா கூட பண்ணல, சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்திருக்க நீ அந்த இடத்துல அவர் பாடிருக்க வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம். அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும்.